இன்னைக்கு எபிசோட்ல இவங்களுக்குள்ள சைக்கிள் ரேஸ் தான் நடக்கும். அதுல வின் பண்றது என்னமோ இந்த கிளாஸ்மேட்ல தான் இருப்பான். இருந்தும் என்ன பிரயோஜனம்? அங்க ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு ஸ்லோவா சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவன் இங்க வந்துதான் திரும்பி பார்ப்பான். பார்த்தா அவங்க ரெண்டும் நல்லா ஸ்லோவா பேசி சிரிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. டே, நம்மளை பார்த்தா முட்டாளா இருக்கு போல, அவங்க ரெண்டும் இவ்வளோ ஸ்லோவா வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருப்பான். ஒரு வழியாக இவங்க 4 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கு அடுத்து இவங்க டீம்ல புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருப்பா. அந்த பொண்ணையுமே கூப்பிட்டு ஹீரோயினுக்கு தான் அறிமுகப்படுத்தி விடுவான். இந்த பொண்ணு தான் நம்ம டீம்ல புதுசா ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்த உடனே அசிஸ்டன்ட்டுக்கு பிடிச்சி போயிடும். இவங்களுமே சரி நாங்க போய் விளையாடுறோம், நீங்க உட்காந்து பார்த்துட்டு இருங்கன்னு சொல்லிட்டு இவங்க டீமா போயிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட்டும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். இந்த அசிஸ்டன்ட் அந்த புதுசா வந்த பொண்ணை தான் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி கேம் விளையாடுறத பாக்குறப்போ ரொம்பவே அழகா இருக்குது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ என்னடான்னா ஹீரோனியை பார்த்துட்டு ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த அசிஸ்டன்ட்மே என்னடா நம்ம சொல்றது எல்லாத்துக்குமே ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கானேன்னு திரும்பி பார்த்தா அவன் ஹீரோயினியை பார்த்துட்டு இருப்பான். இவன் யாரை பத்தி இப்படி வர்ணிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்த்தானா அந்த புதுசா வந்திருக்க பொண்ணை தான் இந்த அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருப்பான். 2 பேருமே ஒருத்தரை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே இங்க உட்காந்துட்டு அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த புது பொண்ணு ஹீரோயினும் விளையாடுறதான் ரசிச்சுட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு. ஹீரோயின்மே சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, வா நீ கொஞ்ச நேரம் வந்து விளையாடு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறப்ப ஹீரோமே இல்ல எனக்கு விளையாட தெரியாது, நான் வரல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போவா. ஹீரோயினுமே இது எல்லாத்தையும் அந்த கிளாஸ்மேட் பையனும் பார்த்துட்டு இருப்பா. என்னடா ஹீரோயின் அவன் கூட க்ளோஸா இருக்காள் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்போ சரி ஓகே உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் வா அப்படின்ற மாதிரி அசிஸ்டண்ட்டை கூப்பிடுறப்ப அசிஸ்டன்ட் இல்ல எனக்கு நீ எல்லாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புதுசா வந்திருந்தால அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு எனக்கு நீ சொல்லிக் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். எப்படி விளையாடணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே இந்த கிளாஸ்மேட் பார்த்துட்டு இருப்பான். என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே பார்த்துட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் என்னடானா ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. கிளாஸ்மேட்டுக்கு கூட கொஞ்சம் வெறுப்பாகும். அவளுமே சொல்லி கொடுத்துட்டு சரி இங்க இருந்து கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே இங்க இருந்து கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கு தான் வருவாங்க. அங்க பார்த்தா இந்த தாத்தா அங்க உட்காந்துட்டு இருப்பாரு. 2 செத்த மீனை எடுத்துட்டு வந்துட்டு அதை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு, ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்துட்டு ஹீரோயின்மே என்னாச்சு என்ன பிரச்சனை இந்த மீனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவருமே சொல்லுவாரு இந்த மீன் செத்து போயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோமே செத்து போயிடுச்சுன்னா புதுசா ஒரு மீன் வாங்கிக்கிட வேண்டியதுன்னா இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றப்போ அவன் ஸ்டோரியை சொல்லிட்டு இருப்பான். அந்த தாத்தாவுமே இல்லை இது என் ஒய்ஃப் உயிரோட இருக்கிறப்போ நான் இந்த மீனை வாங்கினது, இது இருக்கிறப்போ அவள் கொஞ்சம் நல்லா பெட்டரா ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவளுக்காக தான் இந்த மீனை வாங்கினேன். மீனை வாங்கின கொஞ்ச நாள்ல என்னோட ஒய்ஃப்மே இறந்து போயிட்டேன். அவளோட ஞாபகமாக தான் நான் இந்த மீனை வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ இந்த மீனுமே செத்து போயிடுச்சு, அதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின்மே அந்த தாத்தாவுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே அவனோட ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு வருவான். பார்த்தா அவர் ரொம்ப சோகத்துல இருப்பாரு. அவருமே அவனை பார்த்துட்டு இங்க பாரு நான் ரொம்ப சோகத்துல இருக்கேன், இப்போதைக்கு என்னால அதை பாக்குற நிலைமையில நான் இல்ல, இப்போதைக்கு பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சோகமா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின்மே சொல்லுவாங்க அதெல்லாம் விடுங்க, அதை நீங்க அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு நீங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ஆர்டர் கொடுத்து வச்சிருப்பா ஹீரோயின்மே. அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டான், ஹீரோயினி தான் ரொம்ப அதிகமாவே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அவருமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. அவர் அங்க இருந்து போனதுக்கு அடுத்து ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுமே ஹீரோ ரொம்ப சோகமா இருக்கதை பார்த்தோன்னே இங்க பாரு ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட ப்ராஜெக்ட் விஷயமா நான் அவர்கிட்ட பேசுறேன், அதனால நீ அதை பத்திலாம் யோசிக்காத, கண்டிப்பா அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோமே சொல்லுவான் நான் ஒன்னும் அதுக்காகலாம் ஒன்னும் கவலைப்படல, ஒன்னு நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன், நீ ரொம்பவே அதிகமா தண்ணி அடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்ப ஹீரோயின்மே சொல்லுவாங்க நான் ஒன்னும் அவ்வளோலாம் தண்ணி அடிக்கலையே, கம்மியா தான் தண்ணி அடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோமே சொல்லுவான் நாளைக்கு நம்ம வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ ஹீரோயின்மே சரி எனக்கு கொரில்லானா ரொம்ப பிடிக்கும், அதை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி நாளைக்கு ரெடியா இரு, நம்ம நாளைக்கு வெளியே அவுட்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே அவனோட வேலையை பார்க்க போயிடுவான். ஹீரோயின்மே அங்க அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. மறுநாள் காலைல விடிஞ்சதும் பார்த்தா ஹீரோயினி பெட்ல கண்ண முழிப்பாங்க. என்னடா நம்ம சோபால தானே தூங்கணும், இப்ப என்னடா பெட்ல கண்ண முழிக்கிறோம், எப்படி ஒருவேளை தண்ணி அடிச்சதுல எதுவுமே நடந்தது ஞாபகம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போர்வையெல்லாம் தூக்கி பார்ப்பாங்க, ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம். ஒண்ணுமே நடந்திருக்காது. சரி ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பான், எந்திரிக்கவே மாட்டான். இவளுமே ஹீரோ கிட்ட போவா. ஹீரோ அப்ப டக்குன்னு கண்ணை முழிச்சிடுவான். அப்ப ஹீரோயின்மே சொல்லுவா நான் எப்படி கட்டிலுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஒருவேளை நான் அதிகமா தண்ணி அடிச்சதுனால நான் கட்டில போய் தூங்கிட்டேன் போல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்ப ஹீரோமே அங்க இருந்து கிளம்புவான். அப்ப ஹீரோயின்மே கேட்பா எங்க போற அப்படின்றப்போ ஏர்போர்ட் போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அவங்க அம்மா இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க அம்மாவை பிக்கப் பண்றதுக்காக தான் இவன் ஏர்போர்ட் கிளம்பிட்டு இருப்பான். அப்ப இவனுமே சொல்லிட்டு போவான் மதியம் ரெடியா இரு, நம்ம இன்னைக்கு அவுட்டிங் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவுட்டிங்கா எங்க அப்படின்றப்போ ஆமா நேத்தே சொன்னேன்ல கொரில்லா பாக்கணும் நீ தானே சொன்ன, அதனால நம்ம இன்னைக்கு அவுட்டிங் போறோம், ரெடியா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே அங்க இருந்து கிளம்பி போவான். ஹீரோயினிக்கு இங்க சந்தோஷம் தாங்கவே செய்யாது.
இவளுமே இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அவள் ஃப்ரெண்டுகிட்ட தான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. இன்னைக்கு நானும் ஹீரோவும் அவுட்டிங் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ இவளுமே கேட்பா, அப்போ நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா, யார் ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்போ இவளுமே சொல்லுவா, அப்படி எதுவும் சொல்ல முடியாது, ஆனால் இப்போதைக்கு நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் ஒன்றா தூங்க மாட்டோம், ஆனால் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருப்பா. சரி அவுட்டிங் போகிறல இதே ட்ரெஸ்ஸோடையா போகிற அப்படின்றப்ப, ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன அப்படின்றப்ப, இந்த ட்ரெஸ் நல்லா இல்லை, இன்னைக்கு உன் ராசிப்படி நீ கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டேன்னா உனக்கு நல்ல யோகம் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. ஓ அப்படியா, சரி அப்போ நம்ம போய் வேற ஏதாவது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஒரு கடைக்கு தான் வருவாங்க. அங்கே வந்துட்டு இவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவா, ஹீரோ வந்திருக்கவே மாட்டான். அப்போ இவ ஃப்ரெண்டுமே சொல்லுவா, பேசாம நீ கால் பண்ணிட்டு அவன் எப்போ வருவான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றப்போ இவளுமே இல்லை அவனுக்கு வேலை ஏதாவது இருக்கும், வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பாக அவனே கால் பண்ணுவான், வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவள் ஃபோனே பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா டக்குன்னு ஃபோன் அடிக்கும். நான் தான் சொன்னேன்ல அவள் வேலை முடிச்சவனா கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்ப்பா. ஆனால் இவளோட ஃபோன் இருக்காது, அவள் ஃப்ரெண்டோட ஃபோன் தான் ரிங் அடிச்சிருக்கும். அவளுக்குமே கடையில் ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லி கால் வந்திருக்கும். இவளுமே சரி எனக்கு கடையில் வேலை வந்துருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே அவங்க அம்மாவை கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பான். அவங்க அக்கா அவங்க அம்மான்னு சொல்லிட்டு 3 பேருமே ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. அங்கே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க சாப்பிட்டுக்கிட்டே. இவன் என்னடான்னா எப்படா நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி ஃபோனே பார்த்துட்டு இருப்பான். சரி மெசேஜ் போட்டு விட்டுலான்ட்டு ஹீரோயினுக்குமே மெசேஜ் போட்டு விடுவான். நான் கொஞ்சம் அவசரமான வேலையில் இருக்கேன், அதனால நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டு விடுவான். ஹீரோயினுமே அதை பார்த்துட்டு சரி ஓகே உன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டு விடுவா. இவளுமே ஹீரோவுமே இங்கே வெயிட் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அவங்க அம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்படா இவங்க விடுவாங்கன்னு பார்த்துட்டு இருப்பா. இதுக்கு மேலே தாங்க முடியாது, இதுக்கு மேலே இங்கே உட்காந்துட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன், அக்கா அம்மா சாப்பிட்டு முடிச்சோன்னே நீ வீட்டில் போய் அம்மா விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபோன் எடுத்துட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுவான் ஹோட்டல்ல இருந்தே. அவனுமே ஹோட்டல்ல இருந்து வெளியே வர்றப்போ கரெக்டாக இவங்க அக்காவோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணுமே ஹோட்டலுக்கு வந்துடுவா. ஹீரோ வெளியே போகிறத பார்த்தோன்னே ஹீரோவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பா. ஹீரோவுமே சொல்லுவான், எனக்கு அவசரமாக ஒரு வேலை வந்துடுச்சு அதனால நான் கிளம்புறேன், உள்ளதான் அம்மா இருக்காங்க நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே இங்கே ஹீரோயினியை பார்க்கறதுக்காக அங்கேருந்து அவசரமாக வருவான். இங்கே ஹீரோயினியை தான் காட்டுவாங்க. ஹீரோயின்மே அந்த ஜூக்கு தான் வந்திருப்பாங்க. அங்கே வந்துட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க தனியாக தான் வந்திருக்கனால அங்கங்கே உட்காந்து செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. செல்ஃபிலாம் எடுத்து முடிச்சுட்டு சரி ஹீரோ வருவான் அப்படின்னு சொல்லி இவங்களுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்திருக்கவே மாட்டான். இவளுமே ரொம்ப நேரம் ஆகிடும், என்ன இன்னும் அவன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோவுமே ஒரு வழியாக அவன் வந்துடுவான். வந்ததுக்கு அடுத்து ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுவான். கால் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாக, வந்துட்டியா, நான் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு தெரியலனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கே இருக்குன்னு கரெக்டான லொக்கேஷன் சொல்லு அப்படின்றப்போ அவளுமே சொல்லுவாள், என் பக்கத்தில் கூட ஒரு பலூன் வச்சிருக்கான்னா நின்றுட்டு இருக்காங்களே உனக்கு தெரியுதா, அந்த பலூனை நான் பார்த்துட்டியா அப்படின்றப்போ ஹீரோவுமே சுற்றி பார்ப்பான். இல்லையே அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ ஒரு இடத்துல நிற்பான், ஹீரோயின் வேற ஒரு இடத்துல நிற்பாங்க. அப்போ அவளுமே சொல்லுவாள், என் பக்கத்தில் கூட ஒரு கப்பிள்ஸ் நின்றுட்டு இருக்காங்க உனக்கு தெரியுதா அப்படின்றப்போ ஹீரோவுமே பார்ப்பான். பார்த்தா அங்கே 2 பொண்ணுங்க தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை நீ கரெக்டாக வேறு ஏதாவது லொக்கேஷன் சொல்லு அப்படின்றப்போ, இல்லை நல்லா பாரு அந்த இடத்துல கப்புள்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் பலூன் இருக்குது, உனக்கு தெரியுதானான்னு சொல்லு, அதுக்கு நடுவில் தான் நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்றப்போ ஹீரோவுமே சுற்றி பார்ப்பான். இப்போ தான் ஹீரோக்குமே புரியும், ஹீரோயின் வேறு இடத்துல இருக்காங்க, நம்ம ஒரு வேறு இடத்துல இருக்கோம் போலன்ட்டு, நீ கரெக்டான லொக்கேஷன் சொல்லு அப்படின்றப்போ அப்போ தான் ஹீரோயினுமே சொல்லுவாங்க, அந்த ஜூவோட கேட்டுக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்னது அங்கே போயிருக்கியா அப்படின்றப்போ, ஆமாம் நம்ம ஆல்ரெடி பேசினது தானே, இங்கே வரோன்னு சொல்லி தானே சொன்னோம் கொரில்லாவை பார்க்குறதுக்கு அப்படின்றப்போ, என்னது கொரில்லாவை பார்க்குறதுக்கா, சரி ஓகே நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கேருந்து அவசரமாக வருவான் ஹீரோயினியை பார்க்கறதுக்காக தான். ஹீரோயினுமே இங்கே ஹீரோ வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஈவினிங்கே ஆகிடும். அங்கே சுற்றி பார்க்க வந்தவங்களுமே அவங்களுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி மட்டும் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே ஒரு வழியாக சைக்கிளை மிதிச்சு இங்கே வந்துடுவான். ஹீரோயினி மட்டும் அந்த இடத்துல தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. வந்து இவன் பேச வருவான், ஆனால் ஹீரோயினி எதுவுமே பேச மாட்டாங்க. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இவனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. வாங்கின டிக்கெட்டுமே அங்கே இருக்க டஸ்ட்பினுக்குள்ளே போட்டுட்டு அமைதியாக வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே எதுவுமே பேச மாட்டான், அமைதியாக ஹீரோயினி பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஆளுக்கு ஒரு பக்கத்தில் நின்றுட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பஸ்ஸுமே வந்துடும். வந்ததுக்கடுத்து 2 பேருமே ஒரே பஸ்ஸில் தான் ஏறி ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினி அப்போ வரைக்குமே எதுவுமே பேச மாட்டாங்க, உம்முனே தான் இருப்பாங்க. அப்போ ஹீரோவுமே ஹீரோயினியை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் முடிய வேற அங்கங்கே தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பான். இதை பார்த்த ஹீரோவுமே அவனோட ஹெட்செட் எடுத்து அது தலைமுடியை கட்டி விடுவான். இதை பார்த்தவொன்னே ஹீரோயினிக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாயிடும். இதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு டைம் செஞ்சிருப்பான், அதை யோசிச்சு பார்ப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்க கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த மாதிரி ஹீரோ பண்ணோன்னே. பஸ்ஸுமே போய்கிட்டு இருக்கப்போ சடனாக பிரேக்கை போட்டுருவாங்க. போட்டோடனே ஹீரோயின்மே ஹீரோ போய் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இருக்கிற கொஞ்சம் நஞ்ச கோவமும் இதில் போயிடும். எப்படியோ ஒரு வழியாக சீட்டும் கிடச்சிடும். 2 பேருமே போயிட்டு சீட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே அவள் தலையில் மாட்டியிருக்க ஹெட்செட் எடுத்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குறப்போ ஹீரோயினிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்.
இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறத பார்க்குறப்போ ஹீரோயினிக்கு அவன் மேலே இருந்த கோவமெல்லாம் அப்படியே குறைஞ்சி போயிடும். அப்போ ஹீரோமே சொல்லுவான், நீ ஸ்டார்ஸை பார்க்க ஆசைப்பட்டேன்னு நினச்சிட்டு தான் நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன், எனக்கு தெரியாது, முதல்ல நீ இங்கேன்னு சொல்லியிருந்தனா நான் இங்கே வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினே சொல்லுவாங்க, இல்லை எல்லாமே என்னோட தப்பு தான், நீ ஸ்டார்ஸை பார்க்க தான் கூப்பிட்டுருக்கேன், நான் தான் தப்பாக கொரில்லாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்கு போயிட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் கரெக்டாக புரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படியோ ஒரு வழியாக ஹீரோ மேலே இருந்த கோவமெல்லாம் ஹீரோயினுக்குமே போயிடும். ஹீரோவுமே பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கு அடுத்து ஹீரோயினியை கையை பிடிச்சி அங்கே ரோடை கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பேன். 2 பேருமே கையை பிடிச்சி தான் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினிக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். வீடு வரைக்குமே 2 பேருமே கையை பிடிச்சிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இவங்க கேட்டை தாண்டினதுக்கு அடுத்து ஹீரோவுமே கையை விட்டுடுவான். ஹீரோவுமே கையை விட்டுட்டு அவனோட சூலேஸ் அவுந்திருக்கும், அதை கட்டிட்டு திருப்பி நடப்பான். ஹீரோயின்மே உடனே கையை கொடுப்பாங்க. திருப்பியும் ஹீரோ கையை பிடிச்சிட்டு நடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை கொடுப்பாங்க. ஆனால் ஹீரோ கண்டுக்காம அவன்ட்டுக்கு முன்னாடி நடந்து வருவான். என்னடா இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே பின்னாடியே நடந்து வருவாங்க. ஹீரோவுமே சரி ஓகே நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட வீட்டுக்குள்ளே போயிடுவான். ஹீரோயின்மே எங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க. பார்த்தா இவங்க அப்பா வந்திருப்பாங்க. இவங்க ட்ரிப்புக்காக வெளியே போயிருந்தவங்க வந்திருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோயின்மே, என்னப்பா திடீர்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, ட்ரிப்புக்காக வெளியே போயிருந்தீங்க, ஏன் வந்துட்டீங்க, கேன்சல் பண்ணிட்டீங்களா அப்படின்றப்போ அவங்க அப்பாவுக்கு காலில் வேற அடிபட்டிருக்கோம். இல்லைப்பா என்னோட காலில் அடிபட்டுருச்சு, அதனால என்ன பண்ணுறது, அதனால ட்ரிப்பை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி அம்மா வெங்க அப்படின்றப்ப அம்மா மேலே மாடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா உனக்காக தான் அப்படின்னோடனே இவளுமே இங்கே மாடிக்கு தான் வருவா. பார்த்தா இவங்க 2 பேரும் ஒன்றா வந்ததை இவங்க அம்மா பார்த்துருப்பாங்க போல. அவங்க அம்மாவுமே வந்தவொடனே கேட்டுட்டு இருப்பாங்க, யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின்மே சொல்லுவாங்க, அதுவாம்மா அது அந்த பக்கத்து வீட்டு பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மாவே, பார்க்க பையன் ரொம்ப அழகாக தான் இருக்கான், இப்போலாம் அந்த பையன் கூட தான் உன்னை அடிக்கடி பார்க்குறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயின்மே, அம்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி அடிக்கடி மீட் பண்ணுவோம், அதனால பேசிக்கிட்டே வந்தோம் அவ்வளோதான், மற்றபடிலாம் எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. உண்மையை சொல்லு, நீ அந்த பையனை லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, அம்மா லவ்வெல்லாம் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் பக்கத்து வீட்டுக்கார பையன் அவ்வளோதான், மற்றபடிலாம் எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, சும்மா பேசிக்கிட்டு வருவோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. அப்படி பார்த்தா தெரியலையே, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே கேட்பாங்க. அப்போ ஹீரோயின்மே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா, ஜஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும்தான், அதனால் நான் அவங்க கிட்ட பேசுவேன், அவங்களும் என்கிட்ட பேசுவாங்க, மற்றபடி எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே போய் சொல்லுவாங்க. சரி நாளைக்கு என்ன பிளான் வச்சுருக்க, நாங்கள் இல்லாத டைமில் நீ அந்த பையன் கூட தான் சுற்றிக்கிட்டு அலையிற, நாளைக்கு என்ன பிளான் வச்சுருக்க அப்படின்றப்ப, அம்மா நாளைக்கெலாம் நான் அவன் கூடலாம் ஒன்றும் போகல, என்னோட கிளாஸ்மேட் இருக்கான்ல அவன் கூட தான் நாளைக்கு பிளான், அவன் கூட தான் நான் வெளியே போகிறேன். அதை கேட்ட அவங்க அம்மாமே, சரி நீ போய் தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஹீரோயின் மேலே டவுட்டாகவே இருக்கும், இவன் நம்ம கிட்ட போய் சொல்கிறாளோ அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரி அந்த பையனுக்கே ஃபோன் போட்டு கேட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்மேட் பையனுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அம்மா நாளைக்கு ஹீரோயினி உன்னை பார்க்கறதுக்கு தான் வராளா, நீங்கள் ஒன்றும் நாளைக்கு வெளியே போகிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்போ, ஆமா ஆண்டி நாளைக்கு ஹீரோயினி என்ன பார்க்குறதா வரா, நாங்கள் ஒன்றும் சேர்ந்து விளையாட போகிறோம் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். சரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. ஓகே இவ பொய் சொல்ல போல், நம்ம தான் அவளை தப்பாக நினச்சிக்கிட்டோம், நாளைக்கு அந்த பையன் கூட தான் வெளியே போகிறா போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. இங்கே ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே ரொம்ப அமைதியாக வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுமே, எங்கடா போனேன், ஹோட்டல்லேருந்து ரொம்ப அவசரமாக போனேன், ஆனால் வீட்டுக்கு இப்போ தான் வந்திருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கே, இப்போ நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற ஆளே கிடையாது, யாரையாவது லவ் பண்ணுறியா, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோவுமே சொல்லுவான், ஆமாம்மா நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். இதை கேட்டுட்டு அவங்க அக்காவுமே, டேய் நீ விரும்புறது அந்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அப்போ ஹீரோவுமே சொல்லுவான், ஆமாம் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். அதை கேட்டு அவங்க அக்காக்கே ஷாக்கிங்காக இருக்குது, என்னது நீ விரும்புறியா அப்படின்றப்ப, ஆமாக்கா சரி எனக்கு ரொம்ப தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் தூங்குறதுக்கு வந்துடுவான். அங்கே கட் பண்ணால் மறுநாள் விடிஞ்சதுமே அவங்க அம்மா போயிட்டு தூங்குற ஹீரோயினை எழுப்பி விடுவாங்க. இங்கே பாரு டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வேறு நீ வெளியே போகணும்னு சொன்னால, ஃபஸ்ட்டு எந்தி அப்படின்ற மாதிரி அவங்கள எழுப்பி விடுவாங்க. அவளுமே மணியை பாப்பா 9 மணி தான் இருக்கும்மா, நான் 11 மணி தானமா சொன்னேன், 9 மணிக்கே எதுக்குமா எழுப்பி விடுற அப்படின்றப்போ, இவ்வளோ நேரம் தான் தூங்கிட்டு இருப்பியா, ஃபஸ்ட்டு எஞ்சி போ, நீ கிளம்பு, நீ போகிற இடத்துக்கு ஃபஸ்ட்டு எஞ்சி கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயின்மே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வீட்டிலேருந்து கிளம்பி அங்கேருந்து போவாங்க. இவங்க அம்மாவுமே இவ இன்னைக்கு எங்கே போகிறான்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வீட்டிலேருந்து வெளியே போன கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயினியை ஃபாலோ பண்ணி அவங்களுமே வீட்டிலேருந்து வெளியே வருவாங்க. அவங்க வெளியே வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே ஹீரோயினி அவங்க வீட்டிலேருந்து வெளியவே போயிருப்பாங்க. எங்கடா அதுக்குள்ளே எங்கே போனா, எந்த பக்கமாக போனான்னு வேற பார்க்கலையோ அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க கேட்டுக்கிட்ட. அதே டைமுக்கு ஹீரோவுமே அவனோட கார் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே தான் கிளம்பி போவான். இது அவங்க அம்மாவுமே பார்ப்பாங்க. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.